கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 45:9 வசனம். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறான் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வலது பார்சத்துல நிற்கணும்னாலே இந்த ஓப்பரின் தங்கம் மிக முக்கியமானது. ஓப்பரின் தங்கம் முக்கியமா யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, ராஜஸ்திரீக்கு, மணவாட்டிக்கு, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா என்னது? மகா பரிசுத்தமான விசுவாச ஜீவியம் செய்யற பிள்ளைங்க தாங்க இந்த ஓப்பரின் தங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசங்கிறது சோதிக்கப்படும். சோதிக்கப்பட ஆண்டவருக்கும் நமக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் தேவ பிள்ளைகளே காணப்படுங்கிறத மறக்காதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக ராஜஸ்திரியா நிக்கணும், மணவாட்டியா நிக்கணும்னா இந்த தங்கம் அவசியம் நமக்கு தேவை. மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல உறுதியா நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.